வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தி நீயா நானா டிபேட் ஷோவில் வந்து ஒரு பக்கம் தெருநாயால் மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அதனால தெருநாயை அகற்றிடணும் அப்படின்னு சொல்கிறவங்க, இன்னொரு பக்கம் தெருநாயை அப்படிலாம் வந்து அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்களுக்குள்ள ஒரு டிபேட் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த ஷோ பற்றின நம்மளுடைய ஒப்பீனியனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த தெருநாய் இஷ்யூ பற்றி ஒரு வீடியோ முன்னாடியே நம்ம போட்டாச்சு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிபேட் ஷோவில் ரெண்டு தரப்புலையுமே எல்லாருமே சரியாக பேசிட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஒரு சில பேர் ஒரு சில கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து பேசியிருந்தாங்க. ஆனால் அப்படி எடுத்து வைக்கப்பட்ட அந்த வேலிட் பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து கடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்ஸை எடுத்து தான் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணி இவங்க பேசியிருக்கணும். அந்த மாதிரி வந்து பேசப்படலை. நிறைய பேர் என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நடுவராக இருக்கக்கூடிய கோபிநாத் அவருமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சரியாக பேசியிருந்தாலும் சில இடங்களில் அவர் சரியாக வந்து பேசலை. சீஃப் கெஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. தெருநாய் அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு குரூப்பில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை வந்து ரொம்ப கருணை உள்ளங்களாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் வந்து எங்களுடைய நாய்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கோபிநாத் வந்து ஒரு கேள்வி கேட்டார், எது உங்களுடைய நாய்கள் அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் தெருவில் இருக்கிற நாய் எல்லாமே எங்களுடைய நாய்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க. அந்த இடத்துல கோபிநாத் வந்து சரியாக கேள்வி கேட்டார். அப்போது தெருவில் இருக்கிற நாயெல்லாம் உங்கள் நாய் அப்படின்னா, உங்கள் தெருவில் ஏதாவது ஒரு நாய் யாரையாவது கடிச்சதுன்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்களா அப்படின்னு, அதெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தெருவில் இருக்கிற நாயெல்லாம் எங்கள் நாயின்னு நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு ப்ரீடு வாங்கி உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா அது உங்கள் நாய். இல்லை உங்கள் தெருவில் ஒரு நாய் இருக்குது, அந்த நாயை நீங்கள் தத்தெடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்குறீங்கன்னா அது உங்கள் நாய். ஆனால் தெருவில் இருக்கிற நாய்க்கெலாம் நான் சாப்பாடு வைப்பேன், தண்ணி வைப்பேன், அதனாலேயே இது எல்லாம் என்னுடைய நாய்னு நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது. ஏன்னா தெருநாய்கள் வந்து நீங்கள் அதுக்கு சாப்பாடு போடுறீங்க அப்படிங்கிறதுனால உங்களை பார்த்தா அது எதுவும் பண்ணாது, வாலாட்டிட்டு வரும். ஆனால் அது தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை. அப்போது எந்த நாய் எங்கே போகுது என்ன பண்ணுதுன்னா உங்களால் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. இதே குரூப்பில் இன்னொருத்தர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, சார் நான் நாய் வாங்கிட்டேன், நாய்க்கு வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணி 1 வருஷம் ஆகுது, இன்னுமே எனக்கு லைசன்ஸ் வந்து கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு. இந்த இடத்துல கோபிநாத் வந்து சரியாக பேசலை. கோபிநாத் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் இல்லையா நாய் வளர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஒருத்தர் நாய் வாங்கிட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டார், லைசன்ஸே அப்ளை பண்ணலைன்னா நீங்கள் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், அவரை கேள்வி கேட்கலாம். லைசன்ஸ் அப்ளை பண்ணி 1 வருஷம் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லும்போது கோபிநாத் அடுத்து என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஏன் 1 வருஷம் ஆகுது, அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாபிக் வந்து போயிருக்கணும். ஆனால் இவர் சிம்பிளாக அந்த இடத்துலேயே முடிச்சு விட்ற மாதிரி, லைசன்ஸ் இல்லைனா நாயை வளர்க்காதீங்க. சரி நாயை வாங்கியாச்சு, லைசன்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ லைசன்ஸ் இல்லை நாயை வளர்க்கக்கூடாதுன்னா அந்த நாயோடைய நிலைமை என்ன ஆகும்? ரோட்டில் தான் விடணும். கோபிநாத் வந்து நாயை வண்டியோடையுமே கம்பேர் பண்ணி பேசியிருப்பார். வண்டி ஓட்டணும்னா லைசன்ஸ் வேணுங்க, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது, அதே மாதிரி தான் நாயும் அப்படின்னு. வண்டி ஓட்டுறதுக்கு தான் லைசன்ஸ் தேவை, வண்டி வாங்குறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு நாயை வாங்கிட்டு நான் வளர்க்க போகிறேன், இந்த நாயை தான் வளர்க்க போகிறேன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும். எதிர்த்தரப்பில் ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார், ஒரு பொண்ணு வந்து ஒரு 3 நாய் வளர்த்துச்சு, ஹஸ்கி, பாக்ஸர், ராட்வில்லர். இந்த 3 நாயும் வந்து வெளியில் அவுத்து விட்டுருச்சு. அந்த 3 நாயும் வந்து என் பிள்ளையை கடிக்குது, நான் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கு கோபிநாத் வந்து எதிர்த்தரப்பில் கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாயோடைய ஓனர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்கிறீங்களா, அரெஸ்ட் பண்ண சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். ஆக்சுவலாக நாயோடைய ஓனர் மேலே தான் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து ஆகணும். நாய் வளர்க்குறவங்க ப்ராப்பராக நாய்க்கு லைசன்ஸ் வச்சிருக்கணும், வேக்சினேட் பண்ணியிருக்கணும், நாயை வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது மவுத் கார்டு போட்டு தான் கூட்டிகிட்டு வரணும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் வளர்க்குற நாயால் மற்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் மேலே தான் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ரூல் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் நாய் வளர்க்குறவங்க எல்லாருமே ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் வந்து பண்ணுவாங்க. இப்படி யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு ரூல் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி அந்த பொண்ணு அந்த 3 நாயை அப்படி அவுத்து விட்டுருக்காது. அட்லீஸ்ட் அன்றைக்கி அந்த பொண்ணு அந்த 3 நாயை வெளியில் விடும்போது மவுத் கார்டு போட்டு வெளியில் அனுப்பிச்சிருந்தா கூட எந்த பாதிப்பும் நடந்திருக்காது. ஏன்னா நாய்க்கு அதோடைய ஸ்ட்ரென்த்தே வாய் தான், கையெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இத்தனைக்கும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹஸ்கி, ராட்வில்லர், பாக்ஸர். ஹஸ்கியை கூட விட்டுருங்க, ராட்வில்லர், பாக்ஸர்லாம் ரொம்ப ஃபெரோஷியஸான ப்ரீடு. இப்படிப்பட்ட நாயை வளர்த்துட்டு எப்படி அந்த பொண்ணு வந்து அவ்வளோ சுதந்திரமாக அவுத்து விட்டுச்சு அப்படின்னே வந்து தெரியல. அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரியான ஃபெரோஷியஸ் ப்ரீட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணணும். தெருநாயை அகற்றிடணும் அப்படின்னு சொல்கிற குரூப்பில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாக் லவ்வர்ஸால தான் இன்றைக்கி டாகோடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, இவங்க எல்லாரும் சாப்பாடு போட்டு போட்டு அது பெருகி போய் சுற்றிக்கிட்டு இருக்கு, எல்லாரையும் கடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ரொம்பவே பேஸ்லெஸ்ஸான ஒரு பேச்சாக தான் வந்து இருந்தது. சரி டாக் லவர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய பேர் இருக்காங்கன்னே நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் எல்லா தெருநாய்க்கும் சாப்பாடு கொடுத்துட முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இத்தனை தெருநாய்கள் வந்து இன்னும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தெருநாயும் குப்பையை நோக்கி தான் போகும். எங்கெங்கே குப்பை இருக்கோ அங்கே நிறைய நாய் இருக்கும், அங்கே இருக்கிறத பொறுக்கி தின்னும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை பற்றி இந்த டிபேட் ஷோவில் பெருசாக இவங்க பேசவே கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஃபாரின் கண்ட்ரியில் பாருங்கள்
தெருநாய்களே கிடையாது, இந்த கண்ட்ரியில் பாருங்கள் தெருநாய்களே கிடையாது அப்படின்னு. தெருநாய்கள் இல்லாத கண்ட்ரியில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை பார்த்து அதே மாதிரி நம்மளும் இங்கே பண்ணணும். இங்கே எந்த லட்சணத்தில் நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமே வந்து கிடையாது. இப்போ இந்த டிபேட் ஷோலேயே ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார், நான் வந்து என் குழந்தைய கூட்டிகிட்டு ஆட்டோவில் போகும்போது நடுவில் ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு, நாய் மேலே ஏற்றக்கூடாதுன்னு நான் வண்டியை திருப்பி என் புள்ள இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ அவர் சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பார், எதனால நாய் குறுக்க போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து குப்பெல்லாம் வந்து இருந்திருக்கு, ஸோ சாப்பாடுக்காக அது போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அதை பற்றி பெருசாக யாருமே பேசலை. ஸோ அங்கேயுமே வரது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ப்ராப்பராக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணோன்னா தெருநாயோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் பண்ணால் பத்தாது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தெருநாய்களை வந்து ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணி கருத்தடை பண்ணி விட்டாலே கொஞ்சம் வருஷத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாயிடும். இந்த டிபேட் ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 குரூப்புமே மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே கேள்வி கேட்க வேண்டியது யார்கிட்ட அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட. அங்கே தான் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. அதை பற்றியுமே பேசியிருக்காங்க, ஆனால் பெருசாக வந்து பேசலை. 2 குரூப்லுமே ஒவ்வொருத்தர் இந்த பாயிண்ட்டை வந்து பேசியிருப்பாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊழல். நாய்க்குன்னு ஒதுக்கின ஃபண்டை நாய்க்கு பயன்படுத்தாமல் அதில் ஊழல் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இதுக்குன்னே ஒரு என்ஜிஓ அலாட் பண்ணுவாங்க, அந்த என்ஜிஓ தான் இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க, அவங்க சரியாக வேலை பண்ணலை, நாய்களுக்கெல்லாம் ப்ராப்பராக அவங்க கருத்தடை பண்ணலை, கருத்தடை பண்ண மாதிரி கணக்கை வந்து காமிச்சிட்டாங்க, சும்மா ஒரு கீரலை மட்டும் போட்டு விட்ருவாங்க, வெளியிலேருந்து பார்த்தா கருத்தடை பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்ஸை தான் எடுத்து பெருசாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பேசி அடுத்தடுத்து கடந்து போயிருப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாயையும் கொசுவையும் கம்பேர் பண்ணி பேசியிருப்பார். கொசுவும் ஒரு உயிர் தானே, கொசு கடிச்சா மட்டும் ஏன் அடித்து கொள்றீங்க, நாயை மட்டும் ஏன் கொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார். கொசு வந்து ஒரு பூச்சி, அதை வந்து நம்ம டொமஸ்டிகேட் பண்ணி நம்ம கூட கூட்டிகிட்டு வரல. ஆனால் நாய் வந்து காட்டில் இருந்தது, ஓநாய். நாயை வந்து நம்ம மனிதர்கள் தான் நம்ம கூட டொமஸ்டிகேட் பண்ணி கூட்டிகிட்டு வரோம். நம்ம கூடவே அது நின்றுச்சு, நமக்காக அது சண்டை போட்டுச்சு, நம்ம கூட சேர்ந்து வேட்டையாடிச்சு, நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் பாதுகாத்துச்சு. நமக்கு தேவை அப்படிங்கும் போது நாயை பயன்படுத்திக்கிட்டு இப்போ தேவையில்லை எல்லாத்தையும் கொன்னுடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு சரிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்குன்னு வந்து இப்போ ஒரு கொசு கடிக்க வந்து அடிக்கிறோம், நாய் கடிக்க வந்து அடிக்கக்கூடாதானா, அடிக்கக்கூடாதுன்னெலாம் இங்கே யாரும் சொல்லலை. இப்போ ஒரு நாய் என்னை கடிக்க வருதுன்னா என்னை காப்பாற்றிக்க தான் நான் முயற்சி பண்ணுவேன். இல்லை என் கண்ணு முன்னாடி ஒரு நாய் ஒரு குழந்தையை கடிக்க போகுதுன்னா அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றலாம் தான் நான் பார்ப்பனே தவிர, நாய் பாவம், நாய் வந்து அப்பாவி அஞ்சறிவு ஜீவன், அதை வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் யோசிக்க மாட்டேன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். அதே மாதிரி ஒரு நாய் கடிக்குதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக நாயே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறதும் வந்து சரி கிடையாது. எல்லா உயிரினங்களும் நம்மளையும் சேர்த்து ஒரு ஈகோ சிஸ்டம்குள்ளே நம்ம இருக்கோம். ஏதாவது ஒரு இனத்தை நீங்கள் மொத்தமாக அழிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை வரும். இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. ஸ்பேரோ ரெவல்யூஷன்னா என்னன்னு போட்டு பாருங்க. ஏற்கனவே ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க போய் என்னன்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ கோர்ட் வந்து ஆரம்பத்தில் ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெருநாயை ஐசோலேட்லாம் பண்ண போகிறது கிடையாது, வேக்சினேட் பண்ணி திரும்ப கொண்டு வந்து ஸ்ட்ரீட்லேயே விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பட் இந்த நீயானானா ஷோவும் வந்து அந்த டைமில் எடுக்கப்பட்ட ஷோ இப்போ ரொம்ப லேட்டாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து சேஃபாக இருக்கலாம். படிப்படியாக எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும், தெருநாயுடைய பாப்புலேஷனும் வந்து கம்மியாகும். மெயினாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆகணும். நாய்க்குன்னு ஒதுக்குற ஃபண்டை நாய்க்கு தான் வந்து பயன்படுத்தணும், அதில் ஊழல் நடக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி தெருநாய் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக வேக்சின் பண்ணி விடணும். ரேபிஸ் இருக்கிற நாயை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து இங்கே இருக்கக்கூடாது, அதை வந்து ஷெல்டருக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அண்ட் ஆன்டி ரேபிஸ் வேக்சின்கான அவேர்னஸ் மக்கள் மத்தியில் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணி ஆகணும். அண்ட் மெயினாக குழந்தைங்களை பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே பத்திரமா வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஸ்டன்ட் சொல்யூஷனா எல்லா நாயும் கூட்டிகிட்டு போய் கொள்றது தான். ஸோ இது படிப்படியாக தான் வந்து குறையும், ஒரு டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக தான் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கணும். இந்த நீயா நானா எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக் லவர்ஸ் இவங்கள தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வறுத்தெடுத்து ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த எபிசோடுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்த படவா கோபி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வெளியில் போகக்கூடாது, வெளியில் போனால் தெருநாய் கடிக்கும் குலைக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவருமே போட்டு பயங்கரமாக ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ அவர் வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதை முழுமையாக இவங்க டெலிவிஷனில் வந்து காட்டலை, நீங்கள் பார்த்தது எடிட்டட் வெர்ஷன் தான், அன்எடிட்டட் வெர்ஷனை தயவு செஞ்சு போட சொல்லுங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெளிவாக தெரிய வரும், உங்களுக்கே உண்மை புரியுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு டிபேட் ஷோனா இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பேசி அதுக்கான ஒரு முடிவுக்கு வரணும், ஆனால் அதை விட்டுட்டு சண்டையை மூட்டி விடக்கூடாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இவங்க சொல்கிறதெல்லாம் தாண்டி அந்த ஷோ பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன் சைடடாக இருந்த மாதிரி தான் வந்து தோணுச்சு. நீங்கள் இந்த ஷோவை பற்றி, இந்த ஷோக்கு அப்புறமா இப்போ கிரியேட் ஆகிருக்கிற இந்த ட்ரால்ஸ் கான்ட்ரவர்சி பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.